பெருமை மிகுந்த நேரத்தில் என்னுடைய உரை மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய திரையுலக ஜாம்பவான்கள், என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியாக இருக்கும். என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது ஒரு காலத்தின் பதிவு, இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட நிறைய நான் என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்றைக்கி அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் இது முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நிபந்தனையற்ற பிரார்த்தனை, என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்திற்கு சொன்ன சாசனம். அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான இறைப்படைப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேர் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அதே போல் என்னோட பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸ் போலவே என்னுடைய அருமை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் கணேஷ் அவர்கள், எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு, அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் இந்த கதை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன ஒரு காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பார். இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத்
அண்ட் எவ்ரிதிங். எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபேத்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்யா சாய் பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்கள பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷ் சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான்லாம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டை இதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுஹாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபாவுக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலன்தான். ஓம் சாய்ராம். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார், தலையாட்டுவார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் சார் தேங்க்யூ. அதே போல் இப்போ ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கலை, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், சாருகேசி, ஒய்ஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகைகள் அவர் படத்தில். ஒவ்வொரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி கம்போசிங் ஆரம்பித்தோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, பா விஜய் இருந்தார். எப்படி தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய பிட் சாங்கெல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செயல். இது நம்மளால் முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஒரு சின்ன கதை தான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அவர் வீடு. வாரம் நாங்கள்
பஜன் நடத்துகிறோம் சத்ய சாய்பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மார்க்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க்கு மேலே தான், சாரோட மார்க்கு மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனியம் வாசித்தார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சக்கட்டத்தில் போகுது பஜன். பாபா பாபா ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீறு கொட்டுறதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேலே நம்பிக்கை இல்லை. அந்த திருநீர் கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனால் அங்கேருந்து சைக்கிளில் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்கிற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்கிற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்கடே. நீ தபலா வாசிக்க அவ்வளோ தூரம் மிதிச்சு வந்தியாடா சைக்கிளை. இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா, அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு, அகிம்சை, அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்ய சாய்பாபா. இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வவுச் பண்ணார். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால் அவருடைய திரைப்படம் ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாட்ஷா பண்ணவர், அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம். யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி. சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக, இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது, இந்த படம் இன்னொரு வகையில் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தென்றல் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம், தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரோட நெருங்கி பழங்கினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுகாசினி பற்றி நினைப்பவே நினச்சிக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறனை இன்றைக்கு திரையுலகம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான்.
அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஒய்ஜே மகேந்திரன் இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு சாருகேசி. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் சாருகேசிலையும் ஒய்ஜே மகேந்திரனும் சுகாசினியும் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. மகேந்திரனுக்கு அப்படி தான், அவருடைய ஹே டேஸை விட இப்போ தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறத்தில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்கே சொல்கிறதே சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வெற்றி படம் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் வந்து அப்பப்போ சினிமாலாம் நடிக்கிறேன். ஆனால் சுரேஷ் அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்து அதை ஓரளவு நிறைவு பண்ணிட்டாரு. இந்த விழாவில் பங்கு கொண்டது வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதியில் நன்றி, வணக்கம். எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டாக் ஒன்லி பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அ ஸ்மால் ant in front of all these big people. But first of all, thanks to Baba for giving this opportunity because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. And of course, Suresh sir, Girish sir, and all of you people, like, எனக்கு யார் அந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கால் வந்து எனக்கு Thursday தான் வந்துச்சு. I believe a lot in spirituality and Guru and everything. So I felt like somewhere some Guru energy is actually calling me. I was dancing after 2.5 years actually for this film. Dancing around I was like, sir, நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணல, 2.5 years ஆயிடுச்சு சார் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி நான் ஆடுறது and all. He said, leave everything, just give yourself. So I think I offered myself with complete bhakti. So the shoot itself was very miraculous for me. 2 தடவை டான்ஸ் இருந்தது, ஒரு பீச் சீனும் இருக்கும். ஸோ இட் வாஸ் ஆல் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல். ஸோ ஐ ஹோப் அனந்தா மீன்ஸ் லைக் எண்ட்லெஸ், யூனோ, லைக் போயிட்டே இருக்கும், ஒரு எண்ட்லெஸ் இதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ஃப்ளோ இன் எவ்ரி ஒன் எண்ட்லெஸ்லி. அண்ட் ஐ திங்க் கைண்ட்னஸ் is actually quite missing in the world now. I really hope with all this positive energy over here, kindness should flow like ஒரு நதி மாதிரி ஓடணும், kindness in the world. I really pray for that. Thank you for giving me this opportunity. Thank you. எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா, புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 times போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிவிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 times, 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள்
வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் தேடிட்டே இருக்கார் லிரிக்ஸு, தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி மல்லடா அண்ணாமலை, சத்யாடா சத்யா, சத்யமூர்த்தி, இதை சொல்லின்னு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ, ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் வந்து சத்ய சாய்பாபாவோட அருள் மேலே, மிரக்கிள்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார், உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. பட் த ஹோல் ஜாய் வாஸ், இந்த ஜேர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் 2009 ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. அது என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க புட்டபர்த்தி வாங்க, சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு, நமக்கு சினிமா தானே அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர் மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்றைக்கி 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு, நான் என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் போங்கோ அப்படின்னாரு. நான் கடகடன்னு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார். చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చాలు. அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார். எனக்கு கபுன்னு அழுக வந்துடுது. சரி வாட் இஸ் இ சேயிங்? ஐ மீன் இஃப் யூ ஹவ் கால்ட் மீ ஐ வுட் ஹவ் கம் லாங் பேக். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி சுவாமி வாஸ் டெல்லிங் தட். ஐ டென்ட் நோ த மீனிங், ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் கிளம்பிட்டார். சாய் எல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார், அது பிளெஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், ஐ விஷ் இட் இஸ் something happens. I don't know what he meant, but it was nice. Then after that, after 2-3 years, Swami passed away. Then after that, nothing happened. அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30க்கு எனக்கு, நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை. திடீர்னு 3:30க்கு எனக்கு ஒரு கனவு. பாபா கனவில் ஃப்ளஷ் அண்ட் பிரெட்டில் ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். எல்லாம் இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாகிட்டேன், நான் த்ரில் ஆகிட்டேன், எஸ்டஸியில் இருந்தேன். அப்படியே ஏந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன். சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறது ஜூன் 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். லுக் அட் தட். எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்த்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே
வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருந்தார். உடனே இந்த ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். சார் அதை மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை. ஐ met Swami so close and what he said I can never forget, sir. If this is what he meant that day, then yes, I'm waiting, please come sir. வந்தார். கதை வந்து என்ன சொன்னார், சார் இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி ஏதோ மசாலா படம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா படத்தை. சார் விளாடாதீங்க சார், கலாட்டை பண்ணிருந்தேன். தென் he said, I want each and every Swami devotee should just go in ecstasy. அவளுக்கு அந்த 100வது வருஷத்தில் they should be thrilled. At the same time, new devotees, people who have not known about Baba, they should see and they also should feel, wow, what a great thing this is. And the feel should come for them also. Do something like that. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னாரு. சார் ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ண தெரியும், இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் என்ற ஸ்கிரிப்ட் அண்ட் யூர் டெல்லிங் இட் ஷுட் பி கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி வேண்டாங்கிறீங்க. ஸோ ஒரு ஐடியா சொன்னேன், நான் யோசிக்கிறேன், ஒரு 3 days கொடுங்க டைம். அண்ட் அவர் யாரும் தெரியாது, அவர் சீரியஸாக ஃபிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, இவர் நிஜமாக சினிமா எடுப்பாரா, அவர் சும்மா வராரா அதுவும் தெரியல எனக்கு. சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால் 3:30 வேக்கப். ஏன்னா இந்த நேம் ஐம் ஃபுல்லி லைக் ஜெட்லாக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ்ட் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour த ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன். தட்ஸ் ஆல். அண்ட் தென் யூ நோ யூ ஆர் நாட் ரைட்டிங் இட், யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி கதை, என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங். 7:30 ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டுப்பருத்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன், புட்டப்பருத்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். சமாதியை பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ், யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் எ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காண்டிருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் blood relation of Baba, the brother's son. அவரே பாபாவோட ஃபோட்டோ பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு, அந்த ஸ்மைல், எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல். என்ன ஸ்மைல் சார் அது! ஐ மீன் anybody with any problem, if they come and sit before you, they will just, you will kill them with your smile. So much of love in it, so much. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுகிறது சாஃப்ட், எப்போதுமே அவர் அப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பாக. அண்ட் இஸ் ஸோ மச் டெடிக்கேட்டட், ஸோ மச் லவ் வித் சுவாமி தட் த வே ஹீ டாக்ஸ், த வே ஹீ கம்யூனிகேட்ஸ், யூ நோ தட் ஹீ இஸ் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் தட் பொசிஷன். The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does matters. So he was very excited. Sir, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க இந்த படம்? அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினேன். One, nobody will act like Baba. Done, sir. And the film, it should look, yes, I understand cinema, பட் இட் ஷுட் லுக் அதில் எந்த நீங்கள் சாங் எடுக்க போகிறீங்க, தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் சினிமா எடுக்கிறவங்க, மூமெண்ட்ஸ்னால் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும். பட் இஸ் ஆல் தட் ஹீ வாண்டட் வாஸ் வெரி ட்ரூ, பிகாஸ் ஹி வாஸ் ஸோ மச் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆரா ஆஃப் சுவாமி, வாட் ஹீ வாண்டட். அண்ட் இன்னும் ஒரு கல்ச்சர் அங்கே இருக்குது, அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். தட் இஸ் ஹவ் we told him, showed all the photos, showed everything,
And then the climax was, today in the car from the airport, I showed him the song just now. And he said, very nice, Suresh. Charles, sir. And the whole thing is, you are doing a film, and at the same time, you need commercial aspects and you wanted to make an entertainment. But at the same time, a divinity is there. A divine film caption வித்தியாசமாக இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது டீசர் பார்த்துருப்பீங்க, ஒரு 30,000 ஃபீட்டில் ஒரு பிளேன் டர்புலன்ஸ் இருக்குது, ஒரு பேங்க் ராபரி இருக்குது, எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ மெனி வேரியட் லொக்கேஷன்ஸ், ஒரு டான்ஸரோட ஒரு ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ ஸ்டோரிஸில் ஹவு பாபா பிளேட் அ ரோல், தி மிரக்கிள்ஸ் ஆஃப் பாபா, தி கிரேஸ் ஆஃப் பாபா, தி கம்பேஷன் ஆஃப் பாபா, இன் எவ்ரி வே இட் இஸ் பீன் கேப்சர்ட். அண்ட் ஃபார் தேட், எக்ஸ்ட்ரானரி மியூசிக் பை தேவா சார். சீரியஸ்லி அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லணும், அந்த கம்போசிங், அது லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. கம்போசிங்கில் உட்காந்து நான் சார் இதுதான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், விஜய் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்படியே சிச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அன்னைய தன்னா நன்னா தண்ணி நீ நீ அவர் படித்தார். பக்கத்தில் விஜய் அன்னையும் நீ தந்தையும். It was like as if they were waiting to sing and waiting to write. It just came through our flow. Song was done within 10 minutes. அப்போ சொன்னார், நான் எழுதலை சார், நான் கம்போஸ் பண்ணல சார், தானாக நடந்தது சார். ஃப்ரம் தட் மூமெண்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து, சாங் கம்போசிங்லேருந்து, த்ரூ அவுட் ஒரு சீன் எடுக்கும்போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஹேப்பன். ஏன் வைஜி மகேந்திரன் சார் சீனில் கேரளா கதை, அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோவில் உற்சவமூர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறேன், உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார். கோவில் ஏதோ ஃபங்க்ஷன். அப்போது என்னடா இது சீனே சரி மத்தியானத்துக்குள்ளே வந்துடுமா சார்? வராது சார். அப்போது கேரளான்னு என்னது அழகு, பிளாங்காக இருக்கேன் நான். ஆனால் என்ன சார் பண்ணலாம், ஷூட்டிங் எடுக்கணும், ஏதோ ஒரு வி நீட் சம்திங். வாட் இஸ் பியூட்டி அபவுட் கேரளா? மழை தான். உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை, முதல்ல வந்திருக்கணும், வரல. பட் வென் பாபா brought that rain and the way the scene was made, conceived, அந்த எடுத்த விதம், அந்த சீனை, இட் மேட் இட் பியூட்டிஃபுல், மெமரபிள். நாங்களாம் ஷூட்டிங் பண்ணும்போது கேமராமேன்லாம் என்ன சார் இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் ஒர்க்கிங் தேர். இதே மாதிரி தான் ஆல் சீன்ஸ், எவ்ரி காஷியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வென்ட் டு காஷி, அந்த சீன்ஸ், அங்கே லொக்கேஷன் அண்ட் ஷூட்டிங் எல்லாமே கேம் அவுட் வெரி வெல். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஒரு டீம் எனக்கு செட் ஆச்சு பாருங்கள். ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், என்னோட இபிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே ஃபேப்லஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு ஒரு நல்ல டீம் அமையணும். அந்த டீம் ஐ காட் எல்லாம் எடுத்து இந்த படத்தை கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும். ரத்னாகர் தான் சொல்லிட்டார், இது மாதிரியெல்லாம் இருக்கணும். அதில் ஆந்தம், நம்ம ரெகுலர் சாங்க்கும் ஆந்தம் சாங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? செட்டு போடணும், எல்லாம் இருக்கணும், டான்ஸஸ் இருக்கணும், ஆனால் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம். அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் முடிஞ்சு அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சரில் வர சாங் போட போகிறோம். இப்போது யூ வில் வாட்ச் இட். நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சுவாமி இன் இஸ் லைஃப் டைம் wore 3 colors. One orange, another white, another yellow, which was very அவரோட பர்த்டேஸில் நான் போட்டுப்பார். அந்த 3 ட்ரெஸ்ஸே we took it as the main thing. அங்கே 3 ஃபோட்டோஸ் இருக்கும். செட்டில் காஸ்டியூம்ஸ் அவரோட எல்லோவாக இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க. ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும். ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ். அண்ட் கலா மாஸ்டர் அந்த 50 டான்ஸஸை வச்சு ஒரு கம்போசிங் பண்ணி ஆட வச்சார். இட் வாஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் கேமரா ஒர்க். இட்ஸ் இட் சாங் விச் வில் பி ஒரு ஆந்தம் ஒர்த்தாக வந்தது எங்களுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வாட் டு சே, for all Sai devotees, thank you. I hope you all love this film. And Ratnakar sir, thank you so much. Thank you. Girish sir, thank you. Deva sir, thank you. And all the other dignitaries who spoke on the field, on the stage, thank you everybody. Last but not the least, இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலிமாக இருக்கும். எல்லாம் ரசிப்பீங்க.
ஏன்னு சொல்லுங்கள், நான் ஒரு தடவை சொன்னேன். ஒரு தடவை